வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் உன்னிடத்தில் பேச வந்திருக்கும் இந்த நேரம் மாசி மாதத்தினுடைய மகா கிருத்திகையினுடைய நாள் அல்லவா? என் குழந்தையே, இந்த நாளில் கந்தன் உனக்கு ஒரு இரகசிய செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னிடம் இருக்கும் ஒன்று இன்னொருவருக்கு சொந்தமாக போகின்றது. அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் கிடையாது என்பதனையும் உனக்கு உன் அப்பன் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? இனி நடப்பது எல்லாமும் சரியாகவே உனக்கு நடக்கும். நீ எதிர்பார்த்தது எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இத்தனை நாளும் என் பிள்ளை, நீ சரியாக உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னெடுத்து வந்திருப்பது உண்மை என்றால், இந்த கந்தன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு தான் நான் இருக்கிறேன். இந்த கந்தன் எப்பொழுதும் உன்னோடு தான் நான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக உணர வேண்டும். நல்ல நேரம் உனக்கு எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் இருக்கும் ஒரு விஷயத்தை நான் இன்னொருவருக்கு சொந்தமாக்க நினைக்கிறேன் என்றால், நிச்சயமாக என் குழந்தை, நீ அப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்பொழுதே அதனை நீ என்னவென்று உணர வேண்டுமல்லவா? என் தங்கமே, கந்தன் சர்வசாதாரணமாக எதையும் உன் வாழ்க்கையில் நடத்துவதில்லை. உன் அப்பன் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுது நீ நிச்சயமாக அதனை என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையை உனக்கென நான் முன்னிறுத்த நினைத்து விட்டேன். இன்று மாசி மாதத்தினுடைய கிருத்திகை நாள். உன் அப்பன் எனக்குகந்த நேரம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதனை நான் சரியாக உனக்கு எடுத்துச் சொல்லிவிட வேண்டிய அவசியம் எனக்கிருக்கிறதல்லவா? என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாகவே வழிநடத்த எண்ணுகின்ற இந்த நேரம், இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன்னை விட்டு செல்கின்ற ஒரு விஷயம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நன்மையை உருவாக்கத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், இதையெல்லாமும் என் பிள்ளை நீ தெரிந்து புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் எல்லாமும் உனக்கு நடப்பதை முதலில் நீ உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி பதிய வைத்துக்கொள். எந்த விஷயங்களிலும் ஒரு மாற்றம் வருகிறது என்றால் அந்த மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த மாற்றம் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனையும் மறந்து விடாது. இந்த வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்ற முடிவை நீ நிச்சயமாக எடுக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளில்தான் மாற்றங்கள் இருக்குமே தவிர மனதிற்குள் அதே அழுக்குத்தான் இருந்து கொண்டிருக்கும். எதையுமே சிந்தித்து நீ செயலாற்ற வேண்டும் என்பதனை முதலில் மறந்து விடாதே. எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நல்லது நடக்க வேண்டி எப்பொழுதும் இந்த கந்தன் உன்னோடு தான் பயணிக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு எந்த இடத்திலும் நல்லதுதான் நடக்கும் என்பது நீ அறிந்த உண்மையாக இருக்கலாம். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ எப்பொழுதும் சரியாக உணர வேண்டும் என்பதனை புரிந்து கொள். ஏனென்றால் உன்னை விட்டு ஒரு விஷயம் பிரிந்து செல்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க இந்த கந்தனினுடைய அறிவுறுத்தலின் பேரில்தான் உனக்கு நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த நொடியிலும் என் பிள்ளை நீ எதையுமே இழந்து தவிக்கக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்.
உன்னை ஆட்டி படைத்த நேரங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முன்னிருந்து ஒவ்வொன்றையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருவதற்கு முழுக்க முழுக்க காரணம் என் பிள்ளையினுடைய நலன் மட்டுமே. என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேலும் இதுபோன்று இருக்குமானால் நிச்சயமாக பல வேதனைகளிலும் சோதனைகளிலும் நீ வருந்தி கொண்டிருக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிடும். இதையெல்லாமும் தாண்டிவிட வேண்டும். இதையெல்லாமும் கடந்து என் பிள்ளை வாழ வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, இயல்பான ஒரு பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத ஒரு பார்வை, இவைதான் நீ யார் என்பதனை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது எல்லாமும் உன்னிடத்தில் சரியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க கவனமாக உணர்ந்து கொண்டு வாழும் இந்த நேரம், இனி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நான் உனக்கு நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதல்லவா? தேவையான ஒன்றை தெளிவாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ளும் பொருட்டு உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை மறந்து விடாதே. அத்தனை விஷயங்களிலும் என் பிள்ளை விரும்பிய ஒன்றை நீ நிச்சயமாக நல்லபடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கந்தன் சொல்வது உனக்கு புரிகிறதா? ஒரு குருவி தேனீயை பார்த்து கேட்டது, நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஓய்வில்லாமல் கடினமாக உழைத்து தேனை சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் மனிதர்கள் உன்னிடமிருந்து சுலபமாக அந்த தேனை எடுத்து சென்று விடுகிறார்களே, உனக்கு வருத்தமாக இல்லையா? இதற்காக நீ கவலைப்பட மாட்டாயா என்று அது கேட்டது. அப்பொழுது அந்த தேனி அதற்கு என்ன பதில் சொல்லியது தெரியுமா? இல்லவே இல்லை, இதற்காக நான் ஒருபொழுதும் கவலைப்படவும் மாட்டேன், சோர்ந்து போய் நின்று விடவும் மாட்டேன். என்னிடமிருந்து தேனை மட்டும்தான் அவர்களால் திருட முடியும், தேனெடுக்கின்ற என்னுடைய கலையை அவர்களால் திருட முடியாது என்று அந்த தேனி குருவியிடம் சொன்னது. என் திறமை எனக்கு மட்டும்தான் சொந்தம், இதுதான் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்று அது சொல்லியது. உனக்கு புரிகிறதா? தேனீக்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களாகிய உனக்கும் அப்படித்தான். ஒருவருடைய திறமையை இன்னொருவர் ஒருபோதும் திருடிவிட முடியாது. அவர்களினுடைய உழைப்பை வேண்டுமானால் சுரண்டி திங்கலாமே தவிர அவர்களை உழைக்க விடாமல் இவர்களால் செய்ய முடியாது. தன்னம்பிக்கையோடு ஒவ்வொருவரும் அவரவர் தனிப்பட்ட திறமைகளை வளர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியடைய வேண்டும். நீ சுறுசுறுப்பாக இருந்தாலே உனக்கு யார் ஒருவரினுடைய உதவியும் தேவைப்படாது. நீ சோம்பேறியாக இருந்தால்தான் இன்னொருவரின் உதவியை பெற்று நீ வாழ வேண்டிய நிலைமை உனக்கு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தொடர்ந்து வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான நன்மைகளை அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து தெரிந்து அதற்கு ஏற்றது போல சந்தோஷமாக வாழ வேண்டும். உனக்குள் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களும் எதிர்மறையான சிந்தனைகளும் எந்த ஒரு நிலையில் உனக்கு எதை கொடுக்கிறதோ அதுவாகவே உன் வாழ்க்கையை அது மாற்றப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நிலையிலும் இவையெல்லாமும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறோமோ அதை எல்லாமுமே அது சரியாக நடத்தும் என்பதனை நிச்சயமாக நீ மறக்கக்கூடாது. உனக்கான நேரங்கள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மாற்ற வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த ரகசியத்தை நீ தெரிந்து கொள். உனக்குள் இருக்கும் தேவையற்றது எல்லாமும் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. கந்தன் இருக்கும் இடம் என் பிள்ளையின் வாழ்க்கையின் சந்தோஷத்தின் பிறப்பிடம் என்பதனை மறந்து விடாதே. முருகன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் விலகி இதை உனக்கு கொடுக்க நினைத்தவர்களுக்கே அது சொந்தமாக போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கட்டும். என் பிள்ளைக்கு ஏற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும்
இந்த வாழ்க்கை நல்லதொரு புரிதலையே நிறைவாக கொடுக்கட்டும். கலங்காமல் இரு. நீ எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக நடக்கும். கந்தன் அதுவரையும் உன்னோடு தான் இருப்பேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.